ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எவ்வளோ கேரட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கேரட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலை, ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக வரும். இப்படி துருவி எடுக்கும் போது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கேரட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கோகோனட் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலும் வச்சு தான் இந்த ஆயில் பண்ண போகிறேன். இது வந்துட்டு செக்கில் ஆட்டின பியூர் கோகோனட் ஆயில். இது வந்து ஒரு 170 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நான் 30 ml அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி எடுத்த பின்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes இல்லை 3 minutes வந்துட்டு இந்த 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து எண்ணெய் ஊற்றுனதுமே உடனே வந்துட்டு கேரட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2 to 3 minutes இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம துருவி வச்ச கேரட்ஸ் வந்துட்டு நான் ஒரு 50 gram அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி ஊற்றுறதை விட துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியாக தான் வரும். ஸோ இன்றைக்கி அதனால தான் நான் துருவி போட்டிருக்கேன். இதை வந்துட்டு ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை ஒரு 15 to 20 minutes வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருக்க போகிறோம். நம்ம கேரட் ஆட் பண்ணதுமே பாருங்கள், இந்த ஆயிலோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு 15 minutes இதை நல்லா கொதிக்க வைக்கும் போது அந்த கேரட்டில் இருக்க அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்க கோகோனட் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயிலில் வந்துட்டு இறங்கிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 20 minutes பக்கம் ஆயிடுச்சு. இந்த கேரட்ஸ் வந்துட்டு இந்த ஆயிலோட நல்லா கொதிச்சு பொங்கி வருது. வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பின்னாடி இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இந்த நுரையெல்லாம் அடங்கி அது எண்ணெய் வந்துட்டு தெளிவாக தெரியும். கலர் பார்த்திங்கன்னா எண்ணெயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயிலில் வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கலர் பாருங்கள், எண்ணெயோட கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கேரட் கலருக்கே வந்துருச்சு. கேரட்ஸோட எல்லா பெனிஃபிட்ஸும் இப்போ இந்த எண்ணெயில் வந்துட்டு இறங்கியிருக்கும். ஸோ இதை ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. இது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேரட் ஜெல் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் வச்சு தான் இந்த கேரட் ஜெல் வந்து பண்ண போகிறேன். நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது வீட்டில் பண்ண ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் தான். இப்போது இது கூட வந்துட்டு நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டில் வந்துட்டு விட்டமின் சி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் ஆயிலை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஆயிலாக அப்ளை பண்ண பிடிக்கல, எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்குது, எனக்கு ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜெல் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜெல்லே கூட நீங்கள் டெய்லி நைட்டில் ஓவர் நைட் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப்லையும் இந்த ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கோ அதில் வந்து ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஒரு ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஓவர் நைட் கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்னை வந்துட்டு நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால கேரட் வந்துட்டு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நல்லா டோனுமே வந்துட்டு இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகி காட்டும். அவ்வளோதான். இதே மாதிரி கேரட் ஜெல்லும் வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜெல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்கிள் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை ஓவர் நைட் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.